தாவேகா தலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மேலோட்டமாக ஒரு பாஜக எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது இன்னும் மறுக்க முடியாது. கொள்கை எதிரி என்கிற அளவுல அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ஒன்றிய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை சில அமைச்சர்கள் தாவேகா தலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னும் திட்டவட்டமாக இந்த பாசிச அபாயம் என்று மற்ற கட்சிகள் எதை சொல்கிறார்களோ இன்னும் வரவில்லை என்பதை பார்க்கிறோம். சில விஷயம் இப்ப உதாரணமா மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார். அதே போல இது வந்தே மாதரம் போன்ற பிரச்சனை, தமிழ் தாய் வாழ்க்கை பிரச்சனையில இன்னொரு அமைச்சர் அவரும் தங்கள் கருத்தை சொல்கிறார். இப்படி அமைச்சர்களால் சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அத்தனை அமைச்சர்களுமே கருத்து சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டாமா என்று நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா அப்படி தாவேக்காவோட தலைமையிலிருந்து அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இன்னும் வரவில்லை என்கிற போது இப்போதைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாமே இதையும் பொறுத்திருந்தான் பார்ப்பார். தாவேக்கா அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்கிறது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருகிற போது அதை எவ்வாறு அணுகிறது என்பதை பொறுத்துதான் அதற்கு அழைப்பு கொடுப்பதா இல்லையா என்பது அவர் முடிவு செய்வார்கள்.